ரீசெண்டா வெளியான திரைப்படம் தான் ரெட்ரோ. ரெட்ரோ திரைப்படம் ஆகி வெளியான 7 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 104 கோடி கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனை வந்து இந்த படம் பண்ணியிருக்கு. ஏன்னா ரீசெண்டா இதுக்கு முன்னாடி சூர்யா சாருக்கு வெளியான அனைத்து திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தோல்வி திரைப்படங்களா தான் வந்து அமைந்திருந்தது. இந்நிலையில ரெட்ரோ திரைப்படம் இப்படி ஒரு வெற்றி கொடுத்தது சூர்யா சாருக்கும் சரி, அவர்களோட ரசிகருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியுது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ திரைப்படத்திற்கும் மிக கலவையான விமர்சனங்கள் தான் வர ஆரம்பித்திருந்ததுன்னு சொல்ல முடியும். குறிப்பா ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கழிச்சு ஜென்ரல் ஆடியன்ஸ்ட ஒப்பீனியன்ஸ் கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விதம், இந்த படம் பாதி நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் ரொம்ப லேகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து எழுந்துட்டு இருந்தது. இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 104 கோடி கலெக்ஷன் வந்து பண்ணது மிகப்பெரிய சாதனையா இருக்கு. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு தனியார் அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் மீட் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரெட்ரோ திரைப்பட குழு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அண்ட் பத்திரிகையாளர்கள் அண்ட் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ப்ரொடியூசர் 2டி ராஜசேகர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கும் போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாரு. நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். இந்த படமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படம் வந்து பேசுது. இந்த படத்தோட தம்மம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாரு. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று காலையில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராஜசேகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து சூர்யா சார் நடத்துகிற இந்த ஒரு அறக்கட்டளைக்கு வந்து போயிருக்காங்க. அகரம் அறக்கட்டளைக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய், அதாவது ரெட்ரோ திரைப்படத்தோட லாபத்திலிருந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அந்த அகரம் அறக்கட்டளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே கார்த்திக் சுப்ராஜ் கண் கலங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டிருந்தாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தம்மம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனர் சக்திவேலன் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு வைர மோதிரம் வந்து அணிந்து கொடுத்துருந்தாரு. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக போட்டிருந்தாங்க. பட் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு வேண்டாம், நீங்களே போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுங்க சார்னு சொல்லி கம்பல் பண்ணி போட்டு விட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் திருப்பி அவருக்கே வந்து கொடுத்திருந்தாரு. மிகப்பெரிய ஃபன்னா இந்த விஷயம் வந்து பல விஷயங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனியார் அரங்கில் வந்து நடந்திருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் சூர்யா சாரும் தொடர்ந்து அடுத்து ஒரு திரைப்படம் பண்ண இருக்கோம். அந்த திரைப்படம் இதை விட மிகப்பெரிய ஒரு திரைப்படமா வரும் அப்படிங்கிற நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் ரெட்ரோ திரைப்படங்கள் தியேட்டர்ல பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தியேட்டர்ல பார்த்தது? அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா அவங்களோட கூட்டணி திருப்பி ரீயூனைட் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்க யார் யாரெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.